Hi everyone students, welcome to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா 12th standard physics half yearly exam கான confirm 5 mark question தான் பார்க்க போறோம். 5 into 5 equal to 25. 5 5 மார்க்குமே உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். இந்த 5 மார்க் மட்டும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு டாப் செலக்டட் கோல்டன் क्वेश्चंस தான் நான் வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ இதை மட்டுமாவது படிங்க. ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து மார்க் போகிறது வந்து 1 5 மார்க்கில் போகும், இல்லைன்னா 1 வேர்டில் போகும். ஐ திங்க் நீங்கள் என்னது புக் பேக் 1 வேர்டு எல்லாத்தையும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் 12th ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா 15 1 வேர்டில் உங்களுக்கு புக் பேக் வந்து 12லேருந்து 13 கொஸ்டின் புக் பேக் கண்டிப்பாக 100% கேட்பாங்க. ஒரு 2 to 3 கொஸ்டின் தான் வந்து உங்களுக்கு புக் இன்சைட் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ புக் பேக்கை வந்து தரவா படிச்சிருங்க. ஈஸியாக 12 to 13 மார்க் வாங்கலாம். உங்களுக்கு பாஸ் மார்க்கே 15 தான். ஸோ ஈஸியாக 12 to 13 வாங்கலாம். ப்ளஸ் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். ரொம்ப 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 டிஃபிகல்ட்டாக கேட்டாங்கன்னா மேபி ஒரு 4-5 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். மேக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ரொம்ப டஃபாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டஃபாக கேட்கணும்னு மேபி கேட்டாங்கன்னா 4-5 மார்க் அட்டன் பண்ணுற சுச்சுவேஷன் வரலாம். அதர்வைஸ் மோஸ்ட்லி 99% உங்களால் இந்த 5 மார்க்கை படிக்கிறது மூலியமா 5 மார்க்கும் அட்டன் பண்ணிட முடியும். ஒவ்வொரு சாப்டர்லையும் சொல்கிறேன். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 ஸ்டூடெண்ட்ஸும் புக் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரோமன் லெட்டர் 1 இஸ் 1 வேர்டு. ரோமன் லெட்டர் 2லேருந்து 2 மார்க் 3 மார்க் கேட்பாங்க. ரோமன் லெட்டர் 3லேருந்து தான் 5 மார்க் கேட்பாங்க. ஸோ ரோமன் லெட்டர் 3 தான் நான் சொல்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரோமன் லெட்டர் 3ல. ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. யூனிட் 1ல கொஸ்டின் நம்பர் 4, 7, 11, 20, 22 இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் பாருங்க. மொத்தமே ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான். மேக்ஸிமம் எல்லா யூனிட்லையும் அதிகபட்சமாக ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 3 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி. ஒரு சில யூனிட்ல தான் ஒரு 7, 8 அந்த மாதிரி போகும். ஓகே. யூனிட் 2ல 1, 3, 6, 8 4 கொஸ்டின்ஸ் தான். ஸோ யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. அச்சுக்கோடு, ஆக்சிலைன், அது இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அச்சுக்கோடு, நடுவரை கோடு, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். அதெல்லாம் பார்த்துங்க. அடுத்து மின்புலத்தை கணக்கிடும் வழிகள். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் யூனிட் 1ல டெஃபினெட்லி கேட்கக்கூடியது. அதே மாதிரி யூனிட் 2 பார்த்தோம்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதில் வீட் ஸ்டோன் ஃப்ரிட்ஜ், வீட் ஸ்டோன் சமண சுற்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்தது யூனிட் 3 பொறுத்தவரை கொஸ்டின் நம்பர் 2, 5, 6, 7, 8, 13, 16 பார்த்துக்கோங்க. யூனிட் 4ல கொஸ்டின் நம்பர் 11, 13, 15, 19. யூனிட் 5ல கொஸ்டின் நம்பர் 4, 6, 8, 9 பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 6ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 7, 9, 10 எல்லாமே ரோமன் லெட்டர் 3ல. ஓகே. யூனிட் 7ல கொஸ்டின் நம்பர் 2, 5, 7, 11, 12, 13. யூனிட் 8ல கொஸ்டின் நம்பர் 3, 8, 12, 13. யூனிட் 9ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 8, 10, 15. யூனிட் 10ல கொஸ்டின் நம்பர் 4, 9, 10, 12, 16. யூனிட் 11ல 1, 2, 3 இது மட்டும் பாருங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது உட்கவர் நிறமாலை, வெளிவிடு நிறமாலை. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து ஒரு கட்ட ஏசி மின்னியற்றி அது பார்த்துக்கோங்க. தொடர் RLC சுற்று அது பார்த்துக்கோங்க. சைக்ளோட்ரான் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ சைக்ளோட்ரானுடைய வேலை செய்யும் விதம், ஒர்க்கிங், அந்த இதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க 5 மார்க்கில். இதெல்லாம் தான் மோஸ்ட்லி ரிப்பீட்டடாக எக்ஸாமில் அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி அப்படியே ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த கொஸ்டின்ஸ்லாம். ஸோ இப்போ நான் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். பட் நம்ம சொன்னல இந்த வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர், வீட் ஸ்டோன் ஃப்ரிட்ஜ், ஏசி, ஒரு கட்ட ஏசி, 3 கட்ட ஏசி, தொடர் RLC சுற்று, உட்கவர் வெளியீடு நிறமாலை. ஸோ அந்த இது அப்புறம் அம்மீட்டரை எவ்வாறு வேர்ல்டு மீட்டராக மாற்றுறது, வேர்ல்டு மீட்டரை எவ்வாறு அம்மீட்டராக மாற்றுறது அது பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் இதெல்லாமே எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. Hi everyone students, welcome to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 12th standard physics half yearly exam கான confirm 5 mark question தான் பார்க்க போறோம். 5 into 5 equal to 25. 5 மார்க்குமே உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். இந்த 5 மார்க் மட்டும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு டாப் செலக்டட் கோல்டன் கொஸ்டின்ஸ் தான் நான் வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ இதை மட்டுமாவது படிங்க. ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து மார்க் போகிறது வந்து 1 5 மார்க்கில் போகும், இல்லைன்னா 1 வேர்டில் போகும். ஐ திங்க் நீங்கள் என்னது புக் பேக் 1 வேர்டு எல்லாத்தையும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் 12th ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா 15 1 வேர்டில் உங்களுக்கு புக் பேக் வந்து 12லேருந்து 13 கொஸ்டின் புக் பேக் கண்டிப்பாக 100% கேட்பாங்க. ஒரு 2 to 3 கொஸ்டின் தான் வந்து உங்களுக்கு புக் இன்சைட் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ புக் பேக்கை வந்து தரவா படிச்சிருங்க. ஈஸியாக 12 to 13 மார்க் வாங்கலாம். உங்களுக்கு பாஸ் மார்க்கே 15 தான். ஸோ ஈஸியாக 12 to 13 வாங்கலாம். ப்ளஸ் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். ரொம்ப 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 டிஃபிகல்ட்டாக கேட்டாங்கன்னா மேபி ஒரு 4-5 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். மேக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ரொம்ப டஃபாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டஃபாக கேட்கணும்னு மேபி கேட்டாங்கன்னா
4-5 மார்க் அட்டன் பண்ணுற சுச்சுவேஷன் வரலாம். அதர்வைஸ் மோஸ்ட்லி 99% உங்களால் இந்த 5 மார்க்கை படிக்கிறது மூலியமாக 5 மார்க்கும் அட்டன் பண்ணிட முடியும். ஒவ்வொரு சாப்டர்லையும் சொல்கிறேன். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 ஸ்டூடெண்ட்ஸும் புக் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரோமன் லெட்டர் 1 இஸ் 1 வேர்டு, ரோமன் லெட்டர் 2லேருந்து 2 மார்க் 3 மார்க் கேட்பாங்க, ரோமன் லெட்டர் 3லேருந்து தான் 5 மார்க் கேட்பாங்க. ஸோ ரோமன் லெட்டர் 3 தான் நான் சொல்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரோமன் லெட்டர் 3ல. ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. யூனிட் 1ல கொஸ்டின் நம்பர் 4, 7, 11, 20, 22 இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் பாருங்க. மொத்தமே ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான். மேக்ஸிமம் எல்லா யூனிட்லையும் அதிகபட்சமாக ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 3 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி, ஒரு சில யூனிட்ல தான் ஒரு 7, 8 அந்த மாதிரி போகும். ஓகே. யூனிட் 2ல 1, 3, 6, 8 4 கொஸ்டின்ஸ் தான். ஸோ யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. அச்சுக்கோடு, ஆக்சிலைன், அது இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அச்சுக்கோடு, நடுவரை கோடு, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. அடுத்து மின்புலத்தை கணக்கிடும் வழிகள், ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் யூனிட் 1ல டெஃபினெட்லி கேட்கக்கூடியது. அதே மாதிரி யூனிட் 2 பார்த்தோம்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதில் வீட் ஸ்டோன் ஃப்ரிட்ஜ், வீட் ஸ்டோன் சமண சுற்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்தது யூனிட் 3 பொறுத்தவரை கொஸ்டின் நம்பர் 2, 5, 6, 7, 8, 13, 16 பார்த்துக்கோங்க. யூனிட் 4ல கொஸ்டின் நம்பர் 11, 13, 15, 19. யூனிட் 5ல கொஸ்டின் நம்பர் 4, 6, 8, 9 பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 6ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 7, 9, 10 எல்லாமே ரோமன் லெட்டர் 3ல. ஓகே. யூனிட் 7ல கொஸ்டின் நம்பர் 2, 5, 7, 11, 12, 13. யூனிட் 8ல கொஸ்டின் நம்பர் 3, 8, 12, 13. யூனிட் 9ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 8, 10, 15. யூனிட் 10ல கொஸ்டின் நம்பர் 4, 9, 10, 12, 16. யூனிட் 11ல 1, 2, 3 இது மட்டும் பாருங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது உட்கவர் நிறமாலை, வெளிவிடு நிறமாலை, ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து ஒரு கட்ட ஏசி மின்னியற்றி, அது பார்த்துக்கோங்க. தொடர் RLC சுற்று, அது பார்த்துக்கோங்க. சைக்ளோட்ரான் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ சைக்ளோட்ரானுடைய வேலை செய்யும் விதம், ஒர்க்கிங், அந்த இதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க 5 மார்க்கில். இதெல்லாம் தான் மோஸ்ட்லி ரிப்பீட்டடாக எக்ஸாம்பிள் அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி அப்படியே ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த கொஸ்டின்ஸ்லாம். ஸோ இப்போ நான் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். பட் நம்ம சொன்ன இந்த வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர், வீட் ஸ்டோன் ஃப்ரிட்ஜ், ஏசி, ஒரு கட்ட ஏசி, 3 கட்ட ஏசி, தொடர் RLC சுற்று, உட்கவர் வெளியீடு நிறமாலை, ஸோ அந்த இது. அப்புறம் அம்மீட்டரை எவ்வாறு வேர்ல்டு மீட்டராக மாற்றுறது, வேர்ல்டு மீட்டரை எவ்வாறு அம்மீட்டராக மாற்றுறது, அது பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே எக்ஸாம்ல ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன், இதெல்லாமே எக்ஸாம்ல ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.